தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்ச்சியாக இன்று நியூஸ் 7 தமிழ் கலாய்வில் சென்னையில் உள்ள சாலைகள் எவ்வாறு உள்ளது என்பது தொடர்பான கலாய்வு நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் சென்னையில் பல்வேறு பகுதியிலிருந்து நமது செய்தியாளர்கள் களத்தில் இருந்து தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர். இந்த நிலையில் அம்பத்தூரில் இருந்து நமது செய்தியாளர் ஸ்ரீனிவாசன் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் ஸ்ரீனிவாசன். குறிப்பாக அம்பத்தூரில் இருந்து அங்கே இருக்கக்கூடிய சாலைகளுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது? அது மட்டுமல்லாமல் அம்பத்தூர் என்றாலே ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் மிக்க ஒரு பகுதியாக இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய சாலைகளுடைய விவரங்களை நீங்கள் பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டை என்றாலே ஆசியாவிலே மிகப்பெரிய ஒரு தொழில் நகரங்களில் கொண்ட பகுதிதான் அம்பத்தூர் தொழிற்பேட்டை. இங்கு பல்வேறு சாலைகள் குண்டுகளாக காணப்படுகிறது. நேற்று சென்னையில் பெண் ஒருவர் ஆட்டோ சவாரி ஏற்றிக்கொண்டு வரும்பொழுது ஒரு பள்ளத்தில் விபத்து ஏற்பட்டு காயங்களுடன் உயிர் தப்பினார். அந்த பெண்மணி இந்த விபத்து காரணம் அரசுதான் என குற்றச்சாட்டு முன்வைத்திருந்தார். சாலை சீரமைக்கப்படவில்லை என்கிற குற்றச்சாட்டு முன்வைத்திருந்தார். இந்த நிலையில் நாம் பார்க்கக்கூடிய இந்த சாலையானது அம்பத்தூர் தொழிற்பேட்டையிலிருந்து மேனாம்பேடு செல்லக்கூடிய ஒரு பிரதான சாலை. இந்த சாலையில் கள்ளிக்குப்பம், கருக்கு, மேனாம்பேடு, பற்றவாக்கம், கோட்டூர் உள்ளிட்ட பகுதியிலிருந்து தினசரி பல ஆயிரம் மக்கள் இந்த தொழிற்பேட்டைக்கு பணிக்கு செல்வதற்கு இந்த சாலையை தான் ஒரு முக்கிய சாலையாக பயன்படுத்தி வருகின்றனர். இது மட்டும் இல்லாமல் இந்த அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் எல்லாம் ஏற்றிக்கொண்டு இந்த மேனாம்பேடு சாலையிலும் தினசரி சென்று வருகின்றனர். இது போன்ற அதிக பயனுள்ள தினசரி மக்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த சாலையை சிட்கோ நிர்வாகமும் சென்னை மாநகராட்சியும் அலட்சியமாகவே செயல்பட்டு வருகின்றனர். நாம் பார்க்கக்கூடிய இந்த குண்டு குழிமான சாலைகளில் தினசரி விபத்துகள். இது மட்டும் இல்லாமல் மெட்ரோ சென்னை குடிநீர் வாரியம் அந்த பணியை மேற்கொண்டு பாதியிலே நிறுத்திவிட்டு அந்த மேனுவல் செல்லக்கூடிய மூடிவிட போட விடாமல் உயிர் பலி வாங்கக்கூடிய நிலையிலே விட்டுவிட்டு செல்கின்றார். அந்த காட்சியம் பிரத்யேகமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது போன்று அதிகமான மக்கள் கூடுகின்ற இடம், பல லட்சம் மக்கள் தினசரி பணி செய்யக்கூடிய இடத்தில் சாலைகள் சீரமைக்க முடியாமல் சென்னை சிட்கோ நிர்வாகமும் மாநகராட்சியும் அலட்சியமாக செயல்பட்டு வருகின்றனர். தற்பொழுது அம்பத்தூர் என்றாலே ஒரு தொழிற்பேட்டை மிக்க ஒரு நகரமாக இருக்கிறது. ஏனென்றால் அம்பத்தூரிலிருந்து தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளுக்கு, அதாவது அந்த தொழிற்சாலைகளில் தயாரிக்கக்கூடிய உதிரி பாகங்களை ஏற்றி செல்லக்கூடிய கனரக வாகனங்களாகட்டும், அதே போல் அந்த பகுதியில் வேலைக்கு வரக்கூடியவர்கள், அதாவது பல்வேறு பகுதியிலிருந்து வந்தால் அன்றாட பயன்படுத்தக்கூடிய சாலை ஒரு மிகவும் மோசமான நிலையில் இருப்பதாக நீங்கள் காட்சிகள் வாயிலாக பதிவு பண்ணியிருந்தீங்க. இது மட்டும் இல்லாமல் இது தொடர்பாக அதிகாரியிடம் தொடர்பு கொள்ளும்போது அவங்க என்ன மாதிரியான கருத்துக்களை பதிவு செய்தாங்க, அந்த கருத்துக்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக இந்த குண்டு குழிம சாலையை சீரமைக்க வேண்டி இந்த பகுதி மக்கள் மட்டும் இல்லாமல் தினசரி அந்த சாலை பயணிக்கக்கூடிய இருசக்கர வாகன ஓட்டிகளோ இல்ல உற்பத்தி பொருளை ஏற்றி செல்லக்கூடிய கனரக வாகன ஓட்டுநர்களோ இந்த சாலை சம்பந்தமாக அம்பத்தூர் சிட்கோ நிர்வாகத்திடமும் மற்றும் சென்னை மாநகரிடம் பலமுறை எழுத்துப்பூர்வமாகவும் தொலைபேசி வாயிலாக புகார்கள் அளித்தும் அந்த நிமிடத்திற்கு மட்டும் சாலை சீரமைக்கப்படும் என்கிற ஒரு பதிலோடு இந்த இணைப்பையும் துண்டித்து விடுகின்றார். முறையாக சாலை சீரமைக்கப்படவில்லை. சாலைகள் போடப்பட்டாலும் அடுத்து வரக்கூடிய மலைகளுக்கு பெயர்ந்து தரமட்ட சாலையாகவும் இருக்கதாகவும் இந்த பகுதி குற்றச்சாட்டு முன்வைக்கின்றார். இந்த விபத்து ஏற்படுவது முன்னதாகவே இருக்கக்கூடிய குண்டு குழிமான அந்த இடங்கள் எல்லாம் தற்காலிக மண், கல் போன்றவற்றை நிரப்பி தற்காலிக சாலைகளை சீரமைக்க வேண்டும் என இந்த பகுதி மக்கள் பிரதான தமிழக அரசு முன்வைத்துள்ளனர். உங்களுடைய கருத்துக்களை விரிவாக பதிவு செய்தமைக்காய் நன்றி ஸ்ரீனிவாசன்.